வந்து கோர்ட்ல வந்து சொல்லி பார்க்குறாரு. இந்த மாரி எங்க மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வாதாட எந்த வக்கீலும் முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதால, உங்ககிட்ட வந்து எந்த வந்து உண்மையும் கிடையாது. நீங்க எந்த சாட்சியும் வந்து நிரூபிக்கவும் நிரூபிக்கல. அதனால உங்க மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா சாட்சியும் நிரூபிக்கிறாங்க போலீஸ். அதனால வேற வழி கிடையாது. உங்க மேல தப்பு தான் இருக்கு. இது நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க வந்து ஜட்ஜு. அடுத்து வந்து இங்க என்ன ஆகுதுன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகாஷும் அபியும் வெளிய வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பெரிய பிரச்சனையாவுது. இந்த மாரி வந்து உங்கள வந்து தீர்த்து கட்ட சொல்லி பாஸ் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் போட்டு என்ன பண்றாங்க, மித்ரனையும் அவங்க பொண்ணையும் வந்து அடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கத்துறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஓடி போறாங்க காப்பாத்துறதுக்காக. அப்ப அது மித்ரன வந்து காப்பாத்தும்போது கரெக்ட்டா வந்து மித்ரன என்ன பண்றாங்க, இந்த மாரி ஓவரா தாக்கிடுறாங்க. அதனால மித்ரன் கீழ விழுந்துறாரு. அபி ரொம்ப பயந்துடுறாங்க. அவ்வளோதான் மித்ரன் வந்து இதுக்கப்புறம் வந்து காப்பாத்த முடியாது மித்ரன அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எல்லாரும் என்ன பண்ணன்னு தவிக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு ஆகாஷும் ஓடி வராரு. பார்த்தா மித்ரன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு. அப்போ மித்ரன் கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னோனே, இல்லப்பா ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம். நான் செஞ்ச பாவத்துக்கு தான் கடவுள் இந்த தண்டனை எனக்கு குடுத்துருக்காரு. நல்ல காலம் நீங்க என் பொண்ணையாவது காப்பாத்துனீங்களே. இதுக்கப்புறம் வேணாம்மா இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு. நீ நல்லா வாழணுமா? பாத்தியா அப்பாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நான் தவறான வந்து விஷயத்துக்கு போனேன். அதான் எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. இல்லைன்னா இந்த தண்டனை எனக்கு கடவுள் வந்து குடுத்துட்டா இருப்பாரு. இந்த பொண்ணு பாவம். இந்த பொண்ணு புருஷனை காப்பாத்துறதுக்காக போராடுறா. இந்த பொண்ணுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். அதுதான் அந்த கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட தண்டனையை குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரன் ஃபீல் பண்றாரு. இங்க பாரும்மா நீ கவலைப்படாத. நான் வந்து உனக்கு வாக்குமூலம் தரேன். ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க அப்படி சொன்னோன்னே உடனே ஆகாஷ் வந்து ரெக்கார்ட் பண்றாரு. இங்க பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் தான் வேணும்னே அவங்களுக்கு அந்த ஆர்டர் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அந்த பட்டன்ல வந்து தவறான பொருள் வச்சதும் நான் தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நான் தாங்க காரணம். ஆனா என்ன ஆட்டி வச்சது யாருன்னா அது வந்து விவேக் தான். விவேக்னு ஒருத்தர் வந்து போட்டியா இருந்தாரு. நம்ம வந்து ராகவுக்கு போட்டி வந்து ஏற்பட்டு அவர் வந்து முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை அவர் பண்ண வச்சார் என்னை வச்சு. அவருக்காக தான் நான் பண்ணேன். கடைசியில் என்னையே அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து விவேக் தான். நான் வந்து அவருக்கு கூலியால் வேலை செஞ்சேன். இது தாங்க எல்லாத்துக்கும் காரணம். இதுக்கும் ராகவோட ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் வேணும்னு எடுத்துன்னு போயிட்டு அவங்க வந்து ஆஃபீஸில் நான் தாங்க கொடுத்தேன். இவங்க பாவம் ஆர்டர் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வம்பு பண்ணி எப்படியும் அவங்கள ஆர்டர் வாங்க வச்சுட்டேன். இதுக்கு பின்னாடி இருக்கிறது விவேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே மயங்கிடுறாரு. ஐயோ இவர் முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகணும், முதல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து முதல்ல வந்து சேர்க்குறேன். நான் வந்து இவர் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறேன் அபி. நீ இந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு உடனே கிளம்புங்க அபி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி நீங்கள் பார்த்து போவீங்க, நான் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ஓடி போகிறாங்க. இந்த ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு எப்படியாவது வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எங்கே வந்து ஜட்ஜி என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் வந்து முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான். கோர்ட்டில் வந்து எல்லா உண்மையும் வந்து அவங்க நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் ராகவால் எந்த உண்மையும் நிரூபிக்க முடியல. அதனால் ராகவுக்கு நான் வந்து அதிகபட்ச தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. உடனே வந்து கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. நம்ம அபி நிறுத்துங்க அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவர் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு இந்த சாட்சியில் இருக்குது, இந்த ஃபோனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கி எல்லோரும் முன்னாடி போடுறாங்க. அப்போ வந்து மித்திரன் சொன்ன எல்லா விஷயத்தையுமே அதில் இருக்குது. ஒரு மனுஷன் வந்து இந்த டைமில் உயிர் போகிற டைமில் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் சொல்லியிருக்காரு பாருங்கள் எல்லாத்துக்கும் சாட்சி வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அதெல்லாம் கூட கொடுத்துருக்காரு அப்படி சொன்னோன்னே இதுக்கும் வந்து இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ராகு வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து அபி அதெல்லாம் கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இந்த கேஸில் இருக்க அந்த விவேக்கை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஜட்ஜ் வந்து சொல்லிடுறாங்க. போலீஸ் வந்து தரவை விசாரிக்காமல் இந்த மாதிரி வந்து அப்பாவிகளை எடுத்துகிட்டு வந்து உள்ளே நிற்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கடுமையாக வந்து தண்டனை கொடுக்கணும். உங்களுக்கெல்லாம் உங்களை நான் கடுமையாக வந்து எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்கிறாங்க. இந்த வந்து விஷயத்தில் வந்து நீதாம்மா உன் புருஷனை காப்பாற்றுறதுக்காக இந்த அளவுக்கு இந்த பொண்ணு போராடி இருக்கா, இந்த பொண்ணை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாராட்டுறாங்க. உடனே வந்து ராகு வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அபி பார்த்துட்டு அப்படியே வந்து கண்கலங்குறாங்க. ராகவலால் தாங்கிக்கவே முடியல. அப்படி பார்த்துட்டு இப்படி தான் ஆனந்த் சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்காரு. உடனே வந்து ராகவ வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னா ராகவ வெளியே வராரு அந்த குண்டை விட்டு. உடனே அபி ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. உடனே வந்து ராகவும் வந்து தேங்க்ஸ் அபி அப்படின்றாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. உடனே பாட்டி அப்புறம் நம்ம அஞ்சலி எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்து ராகவ் உனக்கு ஒன்றும் இல்லைடா, எதுவும் உன்னை துன்புறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஒன்றும் இல்லைக்கா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரி வந்து இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. பார்த்த முரளியால் தாங்கிக்கவே முடியல. செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இவன் வெளியே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.